ஒரு அழகான குருவி. அந்த சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாவோட வாழுது. 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது ஆணி வேறு யாரு. இப்படி குடும்பமா சந்தோஷமா இருக்கு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழுது. இந்த சிட்டுக்குருவி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழக ஆரம்பிக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட அது பழகல. கூடா நட்பு கேடா போகும் இல்லைங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகல. ஆனா அந்த சிட்டுக்குருவிக்கு தெரியுது தன்னுடைய பையன் குருவி தப்பானவங்க கிட்ட பழகுது. கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு, கூடா நட்பு கேடா முடியும், யாரோடையும் பழகாத, நல்லவங்களோட பழகு, நல்லவங்களோட பழந்தா நல்ல புத்தி வரும். குடிக்கிறவங்க கூட போனா குடிக்கிற புத்தி தான் நமக்கு வரும். நம்ம மனசு தெளிவுற வரைக்கும் நல்லவங்களோட இருக்கணும். நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது. அட்வைஸ் எடுத்துப்பாங்களோ? எடுத்துக்க மாட்டாரு. பாப்பா உனக்கு இதே வேலை, எப்ப என்ன கூப்பிட்டாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு ரொம்ப ஜாலியா அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சுத்துது. அவங்க அப்பா சொன்னாரு, அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த சிட்டுக்குருவி கேட்கவே இல்லை. அதுக்கு கேள்வி கேட்குது, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே எனக்கு இது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் சென்று விளையாடு அப்படின்னு ஜாலியா சுத்துது. சுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், ஏய் இந்த பக்கம் ஒரு பாலைவனம்னு ஒண்ணு கிடக்கு, அந்த பாலைவனத்துக்கு நம்ம போயிருவோம். போயிட்டு நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன வேணாலும் அங்க எந்த மனிதர்களும் வரமாட்டாங்க, நம்ம ஜாலியா அனுபவிச்சு சுத்தலாம் அப்படின்னு. இதை கேட்டு இந்த சிட்டுக்குருவி அவங்க அம்மா அப்பாவை 2 பேரையும் விட்டுட்டு அந்த கூடா நட்பு ஃப்ரெண்ட்ஸோட அது பறந்து அந்த பாலைவனத்துக்கு போயிடுது. போன உடனே தண்ணியெல்லாம் தவிக்கிறது, ஒன்னும் முடியல. அந்த கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ என்னால முடியலன்ட்டு தப்பிச்சு ஓடிடுதுங்க. இதால பறக்கலாம்னு நினைச்சா அதனால முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடயே சேர்ந்து அங்கிருந்து போயிடலாம்னு நினைச்சா அதால முடியல. பாலைவனம் சுத்தி எதுவுமே இல்ல, தண்ணிய காணும், ஒரு பசுமைய காணும், எதுவும் காணும். இருண்ட வாழ்க்கை மாதிரி இருக்கு. சரி எப்படியாவது நம்ம நடந்து நடந்து போயிடலாம். நடந்து இருக்குது, நடக்குது, கொஞ்சம் பறக்குது, நடக்குது, கொஞ்சம் பறக்குது. அந்த குருவியால முடியல. அதுக்கு தன்னுடைய இறகுகள் பலகீனமாயிருச்சு. தண்ணி குடிக்க முடியல, உணவு குடிக்க முடியல, பறக்கவும் முடியல. ஏண்டா அப்பா முருகா வாழ்றோன்னு அதுக்கு ஆயிடுத்து. ஐயோ இப்படி கஷ்டப்படுறமே. நாட்கள் ஓடுது ஓடுது ஓடுது. அரௌண்டு ஒண்ணுமே இல்லை. அந்த குருவிக்கு உயிரும் போக மாட்டேங்குது, பறக்க முடியல. அதோடைய இறக்கைகள் எல்லாம் ஒன்று ஒன்றாக விழ ஆரம்பிக்குது. நடையில ஒரு தளர்ச்சி வருது. ஐயோ இளமையிலே இப்படி கேவலமா ஆயிட்டுமே. ஐயோ நம்ம அப்பா அப்பயே சொன்னாரே, நம்ம அம்மா அப்பயே சொன்னாங்களே, நம்ம கேட்கலையே, மரியாதை குறைவா அவங்கள பேசிட்டு வந்துட்டோமே அப்படின்னு வருந்தது. வருந்தி என்ன பையன்? கண் கெட்ட பிறகு சூரிய உதயம் எந்த பக்கமானால் என்ன, எனக்கு கண்ணு போச்சு, சூரியன் இருக்கான சந்திரன் இருந்தா முடிஞ்சு போயிட்டு வாழ்க்கை. ரொம்ப கஷ்டப்படுது. 1 வருஷத்துக்கிட்ட போயிடுது. அங்க இருக்கிற அந்த மண்ணுல இருக்க ஒரு பூச்சி புழுவை சாப்பிடுது, விக்குது, தண்ணி குடிக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுது. திருந்தணும்னு நினைக்குது, முடியல. பார்க்கவே அதுக்கு அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் இறகுகள் விழுந்துகிட்டே இருக்கு. இறகுகள் விழ 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 அதனால பறக்கவும் முடியல. தள்ளாடி தள்ளாடி நடக்குது. அப்படியே மேல பாக்குறது ஒரு அழகான ஒரு கிளி பறந்து போகுது, பஞ்சவர்ண கிளி. அதுக்கு பார்த்த உடனே சந்தோஷம். ஏன்னா யாருமே இல்லாத தனிமை, சுத்தி யாரும் இல்ல. அது வந்து ஒரு பாலைவனம், ஒரு பசுமை இல்ல, தண்ணீர் இல்ல, மரம் இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த மேல அந்த கிளி பறக்கிறது. அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. கிளி அண்ணா கிளி அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. கிளி அண்ணன் கீழே இறங்கி வராங்க. எங்கண்ணா போறீங்க, என்னங்க கூட்டு போங்க. இல்ல நான் சொர்க்கத்துல இருந்து வாரேன், உங்களை நாங்க கூட்டு போக முடியாது, அதுக்கு இறந்த பிறகு கடவுளுடைய அனுகிரகம் பெற்றுதான் உன்னை கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுது. சொர்க்கத்துக்கு வரணும்னா நீ நல்லவனா இருக்கணும், கெட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழையும் தண்டனை கிடைக்கும், மேலையும் தண்டனை கிடைக்கும். நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியோ, ஆமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு என் அம்மா அப்பா விட்டுட்டு நான் இங்க பாலைவனத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஆபத்துன்னு தெரியும் போது அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, என்னால பறந்து இந்த பாலைவனத்துல இருந்து ஓடவே முடியல, நான் எங்க ஓடுவேன், ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு அழுது. சரி கவலைப்படாத,
நீ சந்தோஷமா இருக்க கத்துக்கோடினோடனே, இல்ல நான் எப்போ இந்த இடத்த விட்டு நகர முடியும், நான் எப்போ இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியும்னு கேட்கும்போது, சரி சரி நான் மேலே போயிட்டு நான் சொர்க்கத்துக்கு தான் போகிறேன், அங்கே சாமியை நான் கேட்டு, சாமி தூதர் இருப்பாங்க, அந்த சாமி தூதர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே இந்த பஞ்சவர்ண கிளி பறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது, ஓ நமச்சிவாய அப்படி அந்த ரீங்காரம் காதுல கேக்குது. சாமியுடைய காதுல அந்த ரீங்காரம் கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கு. இறங்கணுன்னே அங்க பூத கணத்துக்கிட்ட போய் கேக்குது. கீழே அந்த ஒரு குருவி இருக்கு, அது ரொம்ப சங்கடப்படுது, அது எப்போ இந்த கஷ்டம்லாம் அதை தீரும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பூதகணங்கள் சொல்றாங்க, இன்னும் 10 வருஷம் 10 இயர்ஸ் இந்த பிரச்சனையை சந்திக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு ரொம்ப சங்கடமாயிடுது அந்த பஞ்சவர்ண கிளிக்கு. ஐயோ, இப்பவே அது தன்னுடைய இறகுகளை இழந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு, இன்னும் 10 வருஷம் இந்த கஷ்டத்தை நீ படுவேன்னு நான் சொன்னா அது எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ அந்த பூதகணம் ஒரு ஐடியா சொல்லுது, ஒரு யோசனை சொல்றாங்க. சொல்லும் போது, நீங்க நேரா போகும்போது அந்த 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 குருவி கிட்ட, இந்த இடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றியை சொல்லுங்க கடவுளுக்கு, அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து தீர முடியும் அப்படின்னு அந்த பூதகணங்கள் ஒரு யோசனை சொல்லி அனுப்புது. இந்த பஞ்சவர்ண கிளியும் கீழே வந்தோம் அழகா அந்த குருவியை பார்த்து சொல்லுது, குருவி குருவி எதுக்கும் கவலைப்படாத, ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, நன்றி சொல்லு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லு. குருவி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நன்றி சொல்லுவோன்ட்டு, எனக்கு இந்த இத்து போன இறகையாத கொடுத்தியே இறைவா ரொம்ப நன்றி, முருகா ரொம்ப நன்றி, நமச்சிவாய் ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குருவி ஒவ்வொரு நாளும் சாமிக்கு நன்றி சொல்லும் போது, சொன்ன அடுத்த நாளே அது 2 தினங்களை என்ன உணர முடியுதா, தன்னுடைய இறகுகள் சற்று ஸ்ட்ராங்கா அவரத பாக்குது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம இறகுகள் புதுசா வளருகின்றதே அப்படின்னு ரொம்ப அதுக்கு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அகைன் அது எனக்கு இந்த இறகுகள் நீ கொடுத்திருக்க ரொம்ப நன்றி, எனக்கு இருக்கிற இந்த இடமாவது நீ கொடுத்திருக்கே, நான் இந்த பாலைவனத்துல இருக்கிறதுக்காக நீ எனக்கு இடம் கொடுத்திருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ல 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 ஒரு 4வது நாள் அங்க மேகங்கள் சூழ்கின்றது, இடி இடிக்கின்றது. என்ன ஆச்சு, மழை திடீர்னு அந்த பாலைவனத்துல பெஞ்சு அங்க அழகான ஒரு குட்டை உருவாகி அங்கே கொஞ்சம் கொஞ்சமா பசுமைகள் நிறைஞ்சு அது இருக்கிற இடம் வரைக்கும் பசுமையா மாறுது. இந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷம், இறைவா இந்த பாலைவனத்துல நான் கஷ்டப்பட்டு இருந்தேனே, எனக்கு இந்த தண்ணியை கொடுத்துருக்கேன், இப்ப இந்த அழகான பசுமையை கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டு அந்த குருவி என்ன செய்யுது, தண்ணியை குடிக்குது, ரொம்ப அழகா ஆகுது, அந்த பாலைவனமே ஒரு சோலை வனமா மாறுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தான் இருக்கிற இடம் வரைக்கும் சோலையா இருக்கு, அதுக்கு பசுமையை பார்க்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நிலைமை கீழ்த்தரமன்ல இருந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல தன்னுடைய விஷயங்கள் அதுக்கு மாறிக்கிட்டே வருது. பஞ்சவர்ண கிளி மீண்டும் அந்த பக்கம் பறந்து போகும்போது சொர்க்கத்திலிருந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. பஞ்சவர்ண கிளிக்கு ஒரே அதிசயம், என்ன இந்த குருவி இருக்க ஒரு சிறு இடங்கள் பசுமையா இருக்கு, தண்ணி இருக்கு, கீழே இறங்கி பார்க்கும்போது அந்த குருவியுடைய அந்த தன்மையே மாறிட்டு சாகிற நிலைமைக்கு இருக்கிற மாதிரி இந்த குருவி இன்னும் 10 வருஷம் அந்த சாவர மாதிரி வாழ்ந்தாகணும் கொடுமையில. ஆனா 10 தினங்கள் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த குருவியுடைய தன்மையே மாறிடுச்சு. அது மாறினோன்னு அதை பார்க்கும் போது பஞ்சவர்ண கிளி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா உன்னை இப்படி பார்க்கும் போது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு, இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இரு. அது சொல்லுது, அண்ணா நீங்க சொன்னீங்க இல்லையா இறைவனுக்கு நன்றி சொல்லி, அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அப்படின்னா, எப்பவுமே அதை சொல்லுன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போய் பூதங்கணங்களை பார்த்து கேக்குது, எப்படி இது சாத்தியம், நீங்க 10 வருஷம் கஷ்டப்படுவேன்னு எப்படி 10 நாள்லயே குறைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த பூதங்கணங்கள் சொல்கின்றது, நாம் ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்ல 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 10 வருடம் 10 நாட்களாக மாறிவிட்டது. இறைவனுடைய அற்புதத்தை பார்க்குது. எல்லாம் வல்ல சிவனே, எல்லாம் வல்ல ஈசனே அப்படின்னு அதாவது சிவனை மன உருகி பாடுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னரை குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே.